இப்ப ஜிடி நாயுடுன்னு சொன்னதான் தெரியும். இல்ல வெறும் கோவிந்தசாமி துரைசாமி சொன்னா யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நரேந்திரா அப்படி சொன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நரேந்திர மோடின்னு சொன்னா தான் தெரியும். அந்த மோடி என்பது ஒரு ஜாதி பெயர். பிரணாப் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? பிரணாப் முகர்ஜின்னு சொன்னதான் தெரியும். அந்த முகர்ஜி ஜாதி பெயர். ராகுல் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? ராகுல் காந்தின்னு சொன்னா தெரியும். அந்த காந்தி ஒரு ஜாதி பெயர் தான். மம்தா அப்படின்னு சொன்னா மம்தா பானர்ஜி, அது ஜாதி. வெங்கையா அப்படின்னு சொன்னா வெங்கையா நாயுடு சொன்னாதான் தெரியும். இப்படி அந்த காலத்துல இருந்து ஜாதி பெயரை பயன்படுத்தி தான் ஒரு அடையாளம் அது செய்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதி அந்த பெயரை அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதி ஒழிஞ்சிடுமா? ஜாதியை அழிக்க முடியாது. இல்ல மேடையில வசனம் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேசினா அழிஞ்சிடுமா? ஜாதி அழிஞ்சிடுமா? இல்ல சினிமால 2 சினிமால நடிச்சுட்டு சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமால வசனம் பேசினா சாதி அழிஞ்சிடுமா? அது அழியாது. இங்க ஒரு மேம்பாலம் திறந்தாங்க போன வாரமா. ஜிடி நாயுடு அவர் பேர்ல ஒரு மேம்பாலம் திறந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கோவிந்தசாமி துரைசாமின்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? யாரும் தெரியுமா? கோவிந்தசாமி துரைசாமி அவர் தான் ஜிடி நாயுடு. கோவிந்தசாமி துரைசாமி நாயுடு. இப்ப ஜிடி நாயுடுன்னு சொன்னதான் தெரியும். இல்ல வெறும் கோவிந்தசாமி துரைசாமின்னு சொன்னா யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும்? இல்ல ஜிடின்னு சொன்னா புரியுமா? அந்த ஜிடி நாயுடு அப்படி பேர் சொன்னதான் மக்களுக்கு புரியும். இன்னைக்கு நரேந்திரா அப்படி சொன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நரேந்திர மோடின்னு சொன்னாதான் தெரியும். அந்த மோடி என்பது ஒரு ஜாதி பெயர். பிரணாப் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? பிரணாப் முகர்ஜின்னு சொன்னதான் தெரியும். அந்த முகர்ஜி ஜாதி பெயர். ராகுல் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? மேடையில 2 ராகுல் இருப்பாங்க. ராகுல் காந்தின்னு சொன்னா தெரியும். அந்த காந்தி ஒரு ஜாதி பெயர் தான். மம்தா அப்படின்னு சொன்னா மம்தா பானர்ஜி, அது ஜாதி பெயர் தான். வெங்கையா அப்படின்னு சொன்னா வெங்கையா நாயுடு சொன்னாதான் தெரியும். இப்படி அந்த காலத்துல இருந்து ஜாதி பெயரை பயன்படுத்தி தான் ஒரு அடையாளம் அது செய்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த பெயரை அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதி ஒழிஞ்சிடுமா? இப்ப இதே திமுக 2-3 மாதங்களுக்கு முன்பு ரேஸ் கோர்ஸ் ரோட்ல அங்கே ஜிடி நாயுடு சாலைன்னு ஒன்னு இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. அந்த ஜிடி நாயுடு சாலையில போயிட்டு அந்த நாயுடு பேர்ல கருப்பை பூசினானுங்க. யாரு? இதே திமுக காரன் தான். இன்னைக்கு அதே பேர்ல தான் இன்னைக்கு மேம்பாலம் வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன, நீங்க சாயத்தை பூசினீங்கன்னா ஜாதி போயிடுமா? ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதியை அழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும். ஜாதியால் நடைபெறுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? சவுத்துல சாதின்னு எழுதிட்டு அதை அழிச்சிட்டா சாதி அழிஞ்சிடும். இல்ல மேடையில வசனம் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேசினா அழிஞ்சிடுமா? சாதி அழிஞ்சிடுமா? இல்ல சினிமால 2 சினிமால நடிச்சுட்டு சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமால வசனம் பேசினா சாதி அழிஞ்சிடுமா? அது அழியாது. எப்படி அதுக்கு தீர்வு? சாதியால் நடைபெற்ற அடக்குமுறையால். இப்ப நம்ம சொல்றோம் இல்ல, உயர்ந்த சமூகம், தாழ்ந்த சமூகம், நடுத்தர சமூகம், இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம்ல நம்ம. அப்ப என்ன செய்யணும்? இந்த தாழ்ந்த சமூகம், நடுத்தர சமூகம், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடு, நீ வேலையை கொடு. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம 2 தலைமுறை, நீ எவ்வளவு நாளா இருக்கிற? 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிற. தீபாவளி இன்னும் முடியல போல இருக்குங்க. 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்குல்ல திமுக. இந்த 60 ஆண்டு காலத்துல திமுக நீங்க ஜாதியை ஒழிப்பதற்கோ நீங்க என்னையா செஞ்சீங்க? நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே.
இன்னைக்கு நீ சும்மா மேடையில பேசினா போதாது, ஜாதியை ஒழிக்கணும் ஜாதி அழிக்கணும்னு சொல்றீங்க. ஜாதி அழிக்க முடியாது, ஜாதி ஒழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், அடக்குமுறைகள், அதுதான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், ஒழிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, அப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு, அவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு, வேலையை கொடு, அவர்கள் சுயமரியாதை வாழ விடு. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அப்படி யார் இருக்கிறா, எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்கள கண்டறிய வேணும். எப்படி நீ கண்டறிவ? கணக்கெடுப்பு நடத்தினாதான் உன்னால முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.